ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வருந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் மனிதா, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் எந்த ஜாதியாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 8ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க மீன் சொந்தமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் மீன் கடை வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. வயது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்துலேயே விவாகரத்து ஆயிடுச்சுங்க. ஒரு பெண் குழந்தை மட்டும்தாங்க. ஸோ பெண் குழந்தையை வளர்த்திட்டு இவங்க அம்மா அப்பா கூட தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பாவும் மீன் கடை தாங்க வச்சுருக்காங்க. ஸோ அதுலேயே இவங்க ஒரு கடை பார்த்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குழந்தையும் ஏற்றுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கிற மணமகன் வேணும். ஜாதி எதுவாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் அதாவது ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுக்கு சொந்தமாக ஒரு 2 வீடு இருக்குங்க. இவங்களுடைய அக்காவுக்கு ஒரு வீடு, இவங்களுக்கு ஒரு வீடுன்னு இவங்களுடைய அப்பா சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15 சவரன் டு 20 சவரனுக்குள்ள நகை சேர்த்து வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னையும் என்னோடய குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதுன்னு கேட்டிருக்காங்க. தன்னோட ஃபோட்டோவை கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா மீனா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி துலாம் ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இவங்க இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டிஃபன் சென்டர் சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க திண்டிவனத்தில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 5-6 வருடங்களுக்கு அப்புறமா இவங்களுடைய கணவர் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் தான் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லைங்க. உடன் பிறந்தவங்க ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ அவங்களாம் இவங்களை கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களாம் சொந்தமாக டிஃபன் கடை வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக வேணால் இருக்கட்டுங்க, ஆனால் என்னோடய குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்க எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை, வாடகை வீடாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக இருக்கணும்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க, நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவச வரங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அதை நம்ம பதிவுகள் போட்டோன்னே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். நம்மளோட சேனலில் வழங்கிட்டு வருதுன்னு பார்த்திங்கன்னா முழுக்க இலவசமான வரன் பதிவுங்க. இதற்கு நீங்கள் கட்டணமாக 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை. தேங்க்யூ.